ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்ல லவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் உள்ள வறுமை நீங்கி நாம் செல்வ செழிப்போடு வாழுவதற்கு 2 எளிய பரிகாரங்கள் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு நம்ம வெளியில் எங்கேயும் போக வேண்டாம். நம்ம வீட்டிலே செஞ்சு நம்ம சந்தோஷமாக செல்வ செழிப்போடு வாழுறதுக்கு இந்த 2 எளிய பரிகாரங்கள் போதும். சரி, முதலாவது என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இது சாதாரணமாக ஒன்றுமே இல்லைங்க. நம்ம வீட்டில் விளக்கு பற்ற வைக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ நம்ம பூஜை அறையில் மட்டும் விளக்கு பற்ற வைக்காமல் நம்ம வீட்டினுடைய வாசக்கால் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே, அதுக்கப்புறம் துளசி மாடம், அதாவது துளசி மாடம் இருந்தாலும் சரி, இல்லை துளசி இருந்தாலும் சரி, அதில், அதுக்கப்புறம் நம்மளுடைய சமையலறை, இந்த இடத்துல எல்லாம் நம்ம விளக்கு ஏற்றி வச்சோன்னா நம்ம செல்வ செழிப்போடு நம்ம வாழலாம். நம்ம வீட்டில் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும். இது நம்ம அன்றாடு செய்யக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் 2வது எளிய பரிகாரம் என்னது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம சமையலறையில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கல்லுப்பு, வெந்தயம், அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு, இந்த 3ஐயும் இடித்து பொடியாக்கி ஒரு வெள்ளை துணியில் கட்டி நம்ம வீட்டோட தென்மேற்கு மூலையில் வச்சிடணும். 48 நாள் அதை கழித்து அந்த துணியை எடுத்து நம்ம தூர போட்டுட்டு, அதில் உள்ள இருக்குது பார்த்திங்களா பொருட்கள், அதை எல்லாத்தையும் எடுத்து சிங்கில் போட்டுட்டு திரும்ப வேறு ஒரு இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி நம்ம வீட்டு மூலையில் அதே இதில் வச்சிடணும். இப்படி நம்ம வச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகி கொண்டே இருக்கும். செல்வத்திற்கு எந்த விதமான தட்டுப்பாடும் வராது. சரியா? அதே மாதிரி இந்த பரிகாரத்தில் இன்னொன்று சிறப்பு என்னது அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம யாருக்காவது கடன் கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கிடுங்களேன், அந்த பணம் வராமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கடன் திரும்ப கிடைக்கிறதுக்கும் இதே பரிகாரத்தை நம்ம பண்ணலாம். 48 நாள் நம்ம செஞ்சோன்னா போதும், அந்த பணம் நமக்கு நிச்சயமாக திரும்ப கிடைக்கும். ஆனால் எந்த ஒரு பரிகாரத்தையும் நம்ம என்ன பண்ணணும், நம்பிக்கையோட முழு மனசோடு பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படிங்கும்போது அதில் நிச்சயமாக நமக்கு வெற்றிங்கிறது கண்டிப்பாக நம்மளை தேடி வரும். இதெல்லாம் சாதாரண சிம்பிளான எளிய பரிகாரம் தான். நம்ம வெளியில் எங்கேயுமே போக வேண்டாம். நம்ம சேனலில் இதே மாதிரி சரி எளிய பரிகாரங்கள் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், அப்டேட் பண்ணிகிட்ருக்குறோம். தொடர்ந்து பாருங்கள். வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்ன விதமான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். பாருங்கள். Thanks for watching. Bye.